இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய கிருபை பவுல் அப்போஸ்தலனுக்கு சொன்ன போது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பதை குறித்து நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசமே நம்மை பலப்படுத்துகிறது என்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் அநேக நேரம் நாம் தியானித்திருக்க கூடும். அதாவது பவுலும் பேதுருவும் அவருடைய ஊழிய நாட்களிலே ஒரு பிறவி சப்பானியை அவர் தேவாலயத்திலேயே சந்திக்கும் பொழுது அந்த பிறவி சப்பானி அவனை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுருவும் பவுலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களிடத்துல பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று தூக்கி விடுகிறார். அந்த பிறவியிலே சப்பானியாக இருந்த அந்த ஒரு மனுஷன் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பேதுரு ஜெபித்த பொழுது அவனுடைய கால்களில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் நீங்கி அவன் பலப்பட்டு அவன் எழுந்து நிமிர்ந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய கால்களுள் கரடுகள் எல்லாம் என்ன செஞ்சது, பலன் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ என் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசம் வைக்கும் பொழுது நம் பலவீனத்திலிருந்து பலப்பட முடியும். இந்த சாட்சியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவருடைய சரீர பிரகாரமான பலத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும், ஆவிக்குள்ளாகவும் நாம் என்ன பண்ண முடியும், பலப்பட முடியும். அநேக அற்புதங்களை அவருடைய நாமத்தை விசுவாசித்ததனால் இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில், அவருடைய ஊழிய நாட்களில் செய்ததை நாம் வாசிக்க முடியும். யோவான் 14:14 என்ன சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், என்னுடைய பிதா குமாரன் மகிமைப்படும்படி நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் காரியம் என்று இல்லை, என் நாமத்தினாலே நீங்க இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதே நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் அந்த சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்லியிருக்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும், அந்த பலவீனங்களில் இருந்து நாம் பலன் கொள்ள முடியும். இன்னும் நம்ம சுவிசேஷங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு பலவீனமான ஒரு திமிர்வாதக்காரனாகிய ஒரு மனுஷனை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அப்போ அந்த 4 பேருடைய விசுவாசம், இயேசு நமக்கு சுகம் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தினாலே அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ திடன்கொள். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த மனுஷன் திமிர்வாதக்காரனாய் நடக்க முடியாதபடி அவன் படுக்கையிலே கிடந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மை முடக்கி அடக்கி நம்முடைய பலவீனப்படுத்தி வைக்கிற அநேக காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தி வைத்திருக்கலாம். சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவி பிரகாரமாகவோ வரக்கூடிய சூழ்நிலைகளின் நிமித்தமாகவோ நம்முடைய சரீரத்தினுடைய அவயங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால் மேல் அவருடைய விசுவாசம் வைத்து அவரிடத்திலே போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து அந்த பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விடுகிறார். 12 வருடமாய் அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொடுவேன் என்கிற விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம், இயேசு என்கிற ஒரு நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமானாள் என்று நாம் பார்க்கிறோம்.
நாம் இந்த நாட்களில் நாம் பலவீனப்பட்டு காணப்படும் போது அநேகரை நாடி செல்கிறோம். இவர்களின் மூலம் நமக்கு ஆறுதல் கிடைக்காதா? இவர்கள் நம் பயத்தை போக்குவார்களா? இவர்கள் நம்முடைய கவலை நீக்குவார்களா? அல்லது இந்த பலவீனத்தை போக்குவார்களா என்று நாம் பார்க்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அது நமக்கு கிடைக்கும். இங்கே பவுல் அப்போஸ்தலர், இந்த அப்போஸ்தலர் 3:16 பேதுரு சொன்னது போல எல்லா பரிசேயர்களும் கேட்கிறார்கள், எப்படி இவன் சுகமானான், பிறவி சப்பானி எப்படி சுகமானான் என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இவனை பலப்படுத்தினது என்று சொல்கிறார். நாம் அதை பற்றி கொள்ளும் பொழுது நாம் பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். எரேமியா 9 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம் வாசிக்கும் பொழுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதே நாம் பாக்கியம். கர்த்தரை அறிகிறதே ஒரு பெரிய பாக்கியம். அவராலே ரட்சிப்பு உண்டு, அவராலே நித்திய ஜீவன் உண்டு, அவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அவரே நம்முடைய நித்திய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதான் என்ன சொல்லியிருக்கிறார், அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே ஒவ்வொருவனும் மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஞானம் இருக்கிறது, என்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, என்னால பலமாய் ஜீவிக்க முடியும், என்னுடைய ஞானத்தினாலே நான் பலமாய் ஜீவிக்க முடியும், அல்லது என்னில் உள்ள பராக்கிரமத்தினாலே நான் பலமாய் ஜீவிக்க முடியும் என்பது அல்ல. அவருடைய கிருபையையும் அவருடைய நியாயத்தையும் உள்ள அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அறிவே, அந்த உணர்ந்திருக்கிறதை குறித்தே ஒருவன் மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திடப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறார் இயேசு என்கிற நாமம். அந்த இயேசு என்கிற நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால் நாம் என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும், சரீர பிரகாரமாக பலப்பட முடியும். அந்த பாவத்தில் இருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், வியாதியிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல வருத்தத்தோடு பாரத்தோடு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு இந்த நாளிலும் யார் யார் பலவீனத்தோடு ஏதோ ஒரு கவலையினாலோ வேதனையினாலோ காணப்படுகிறார்களோ, இந்த நாளில் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஜெயத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரம பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தின் மேலுள்ள விசுவாசத்தினாலே ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் என்கிற வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே ஆண்டவரே சோர்ந்து போய், ஆண்டவரே திடனில்லாதபடி தளர்ந்தவர்களாக, ஆண்டவரே எழும்ப முடியாதபடி எந்தெந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறார்களோ, ஆண்டவரே இயேசு என்கிற நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த பிறவி சப்பானி எழுந்து நிமிர்ந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. அதே போல அப்பா, அப்படி உண்மை நம்பி உண்மை விசுவாசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலை அவர்கள் விழுந்து கிடக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்கள் பலத்தோடு எழும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். திடன்கொள் மகளே, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று திமிர்வாதக்காரனிடம் சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் நீர் சொல்லி அவர்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற நீரை கிரியை செய்யும். உடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.